எனக்கே அந்த கேமராமேன் தான் வினோத்தை விட அவன் கேமராமேன் தான் நம்பிக்கை வச்சிருந்தான். அதே தான் ப்ரூவ் பண்ணிட்டான். ஒரு கேமரா ஆங்கிளும் அதான். ஆனா கேமரா ஆங்கிள் தாண்டி வினோத்தோடைய அந்த கான்செப்டே பிடிச்சிருந்துச்சு. புரியுதா? இந்த கட்டானா இது தளபதி காமிச்சதுக்கே வந்து அவனுக்கு சூப்பரா கோடான நன்றிடா. தளபதி வந்து மூணு சைடுல காமிச்சதுக்கே நினைச்சு பாரு, அவன் எவ்வளவு லுக் வேணா யோசிச்சிருக்கான். ஆனா இப்படி ஒரு லுக்க ஆனா இல்ல ஆனா ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு கூட்டம் எப்படிதான் வந்தானுங்க, பயபுள்ள லாஸ்ட் படம் வினத்தை தூக்கின்னு போறான், நம்மள மாதிரியேதான், நம்மள மாதிரி மூணாவது இன்னொன்னு வந்துட்டு அவனுங்களுக்கு வந்துட்டு தான் மொக்கையா வரப்போகுது, எல்லாம் சேர்ந்து கலகலாம் தான் வெயிட் பண்ணானுங்க. உண்மையில அப்படிதான் வெயிட் பண்ணானுங்க. அன்எக்ஸ்பெக்டட். நீ ஒன்னு யோசிச்சு பாரு, கோட் படம் வரும்போது வெங்கட் பிரபு மேல நமக்கு நம்பிக்கையே இல்ல. அந்த ட்ரெய்லர் வரும்போது தான் தூக்கி கொண்டாடலாம் அவனை. அது வரையும் நெகட்டிவிட்டி படத்துக்கு, பாட்டு எது வந்தாலும் அடிச்சுக்கிட்டே இருந்தோம். ஆனா கோட்டு கிளிம்ஸ் கூட இவ்வளவு பாசிட்டிவ் இல்ல. இது கிளிம்ஸ்ல சதற விட்டாங்க. உண்மையை சொல்லணும்னா லியோ கூட இவ்வளவு எக்ஸைட்மெண்ட் ஆகல ப்ரோ. என்னன்னா நான் நைட் 4 மணி வரைக்கும் உட்காந்து ஒவ்வொரு பிஜிஎமா போட்டு பாக்குறேன். எல்லா பிஜிஎமும் மாசா இருக்கு. அலெக்ஸுக்கு அனுப்புறேன், இது போட்ட டிஎன்சி அடிப்பாங்களாடா மட்டும் பார்த்து சொல்றா அப்படின்ட்டு. நம்ப முடியாது. வீடியோ நம்ப முடியாது, ஆடியோ வீடியோ நம்ப முடியாது, ஆடியோ தான். அதை விட சன் பிக்சர்ஸ் இறக்குறான், சன் மியூசிக்ல இறக்குறான், அடுத்து சன் டிவில இறக்குறான், கே டிவில இருக்கா, சூர்யா டிவில இறக்குறான். ஒவ்வொரு கிளிம்ஸ் அல்டிமேட்டா இருக்குது. யாரா நீங்க அப்படின்னு தான் கேட்டு இருக்கு. சன் பிக்சர்ஸ் வந்து போராட்டத்தனமான எடிட் இறக்குறான். வினோத்தோட செல்ஃபில முகம் பிரைட்டா இருக்கும்போது டவுட் போட்டேன், ஆளோட சிரிப்புக்கு ஏதோ அர்த்தம் இருக்குது நிரூபிச்சாண்டா அவன். இது பரவாயில்ல, பிரைட்டா இருக்கும்போது நடு. ஆனா ஒரு நிமிஷம் அது ஞாபகப்படுத்துற பத்தியா, அவன் நல்லா ஜெகதோதே உட்காந்து இருக்கும் போதே தெரியும். ஆனா இன்னொன்னு அவன் கண்ணாடி போட்டு உட்காந்துக்கிறது தெரியல, அவன் சிம்டமா இல்ல சாரே, இது சாதாரண கண்ணாடி இல்ல, கிளிம்ஸ் வரும்போது உனக்கு தெரியும் பாருன்ற மாதிரி இருந்துச்சு உண்மையிலே. அவனை செல்ஃபி எடுத்து ஜொலின்னு ஜொலிச்சு சிரிக்கும் போதே தெரிஞ்சிருக்கணும் படத்துல சம்பவம் இருக்குன்னு. இல்ல இடையில ஒரு மீம்ஸ் பார்த்தேன், இல்ல ஒண்ணு சொல்லிக்கிறேன், இடையில ஒரு மீம்ஸ் பார்த்தேன். அதாவது அச்சினத் வந்து சொல்ற மாதிரி நான் இருக்க வேண்டிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு லோக்கியையும் அட்லியையும் காமிக்கிற மாதிரி. எனக்கு வந்துட்டு ஒரு இன்னொருத்த ஃபேண்டம்ல தெரியும், ஆனா அவன் விஜய் ஃபேனு கிடையாது, புரியுதா? வேற ஃபேன் அவன். அவங்கிட்ட வந்துட்டுதான் இந்த கிளிம்ஸை பார்த்துட்டு இது வந்துட்டு கேட்கும் போது இதான் சொன்னான். அதாவது நல்லா இருக்குடா, இதுவாதான் வினோத் இப்படி பண்ற மாதிரி இல்ல, அதான் அந்த மாதிரிதான் புகழ்ந்தான். அப்ப இன்னொரு கேள்வி கேட்டேன், அப்ப தப்பு வினோத் மேல இல்லைன்னு. ஆமாண்டா, தப்பான இது கூட தான் இருந்தாரு, கண்டிப்பா தான் தப்பு வினோத் மேல. இததான் ஆரம்பத்துல இருந்தே சொன்ன, இதுதான் நானே கத்திருந்தேன், புரியுதா? ஏன்னா இல்ல இப்போ ஒண்ணும் இல்ல, அதான் ஒரு படம் வந்துட்டு ஒரு மொக்கையாவதுன்னா அது யாரால மொக்கையாவதுன்னு உனக்கே அது தெரியும், அது புரியுதா? இப்போ ஐ படம் லைட்டா ஸ்லிப் ஆகும்போது சரி ஓகே, அது வந்துட்டு டேரக்டர் இதுதான் சொன்னானுங்க. ஆனா அதுக்கப்புறம் 2.0 ஸ்லிப் ஆகும்போது அதான் சரி ஓகே, சங்கர் மேல தப்பு, ரஜினிமலி தப்புன்னானுங்க. இந்தியன் 2 வரும்போது தான் வந்துட்டு சங்கர் மேல தப்புன்னு ஃபுல்லா இது பண்ணிட்டானுங்க. அந்த மாதிரிதான் இது. ஆனா வினோத்தை தான் தொடர்ந்து 3 பண்ணிருப்பான். 3மே வந்துட்டு சொல்ல தேவையில்லை, ஒண்ணு சுமாரா இருக்கும், மீதி 2 சொல்ல தேவையில்லை. இதெல்லாம் பார்த்துட்டு இதுக்கப்புறம் ஒண்ணு பண்றான் பத்தியா, அதான் மேட்ரு. ஆனா இருக்கிற மொத்தம் தான் இது. ஆனா இல்ல பூமர் இது எப்படி தமாக்குது, என்னடா அடிக்கிற அங்க உன் பங்காளிக்கு நான் பண்ணல, நீ உன ரூம் போட்டல் மட்டும் பாடுறேன்ற அந்த மாதிரி. ஏன்னா மென்டல் டார்ச்சர் பண்ணிட்டு அவனை சொல்லு. இல்ல இதுல என்ன விஷயம்னா, ஒரு டைரக்டரால எல்லா சமயத்திலும் வந்து நல்லா கதை சொல்லிட முடியாது. அதை எதிர்க்க ஆப்போசிட்ல கேட்கறாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் தெரியணும் இந்த ஸ்கிரிப்ட் நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும், இது நிற்கும், இது ஜெயிக்கணும், அவங்களுக்கு தெரிஞ்சா மட்டும்தான். அது ஒரு சில நேரத்துல ஸ்கிரிப்ட் ஆயில என்ன நாலேஜ் இருந்தாலும். ஆனா இவருடைய மெச்சூரிட்டி இந்த 30 வருஷம் இந்த சினிமாவில ஊறி இன்னைக்கு சுற்றி வந்து அவருக்கு தெரியும், ஒரு ஃப்ரேம்ல நம்ம இப்படி காலை வச்சாதான் என் ஆள் ரசிப்பான், இப்படி வச்சா ரசிக்க மாட்டான்றது அவருக்கு எல்லாமே தெரியும். கோட்லயே சைஃபை நிறைய இருக்கும் போதே அதை வந்து இல்லப்பா இவ்வளவு உள்ள போனோம்னா நம்ம பசங்களுக்கு அவ்வளோ ஒண்ணு இதுவா இருப்பா, நீ எனக்கு கொஞ்சம் ஃபேமிலி இதுவா மாத்தி விடு கேட்டதே அவர் தான். அவ்வளவுதான் அவர் சொல்லுவாரு. மத்தபடி எனக்கு இந்த மாதிரி இந்த சீன்ல வை, எனக்கு இந்த டைலாக் வை, நான் இப்படி பேசணும், அதெல்லாம் எங்கேயுமே அவர் பண்ண மாட்டாரு. அவருக்கு தேவை ஒரு கதை பிடிச்சிருக்கா, ஒரு சின்ன இதுவும் சொல்லுவாரு, அதை மாத்தி அவங்க பண்றாங்களா, அவங்க கூட ஒர்க்கு போயிடுவாரு. அவ்வளவுதான் தவிர 30 வருஷம் அனுபவம் அதுதான் இன்னைக்கு வந்து இந்த கிளிம்ஸ்ல உங்களுக்கு வந்து தெரியுது அந்த அனுபவம். மத்தபடி இங்க வந்து எனக்கு இதுதான் தெரியும், எனக்கு இதுதான் பண்ணி கொடுன்னு மட்டும் அவர் கேட்கற ஆள் இவர் கிடையவே கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து நீ குடு நான் செய்யறேன், அதுதான் அவர் இறங்கி ஒத்துக்கிட்டாரா. அடுத்து டைரக்டரோட அடாப்டட் இவர் தான், அவர் வந்து என்ன சொல்றது, அடாப்டட் ஆக்டர் தான். அவங்க என்ன சொல்றாங்களோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்பாரு, எங்கேயுமே குறுக்க சஜஷன் மட்டும்தான் சொல்லு.
இது வரைக்கும் சொல்ல எத்தனையோ டேரக்டர் கிட்ட கேட்டு சொல்லும் போது பாத்தீங்கன்னா விஜய் சார் எங்களை அழுத்தமே கொடுக்க மாட்டாரு, ரிக்வஸ்டா கேட்பாரு. ஓகே நான் செஞ்சிடலாம்னா ஒண்ணுவாரு, உங்களுக்கு டவுட்டா இருந்தா வேணா பண்ணிடுவாரு. அவ்வளவுதான், மத்தபடி எதுவுமே இன்ட்ரோ பண்ண மாட்டாரு. ஏன்னா இந்த குணம் வந்து ரஜினிகாந்த் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன் இந்த ஸ்டார்டிங்ல எல்லாமே. அதே மாதிரிதான் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒன்ஸே ஸ்கிரிப்ட் ஓகே பண்ணிட்டாருன்னா, ஏன்னா பேரரசோட திருப்பாச்சி படம் கூட பாத்தீங்கன்னா அதேதான், திருப்பாச்சி சிவகாசி. ஆனா சிவகாசியோட உங்களுக்கு வந்து டாப் மோஸ்ட் திருப்பாச்சியில இருக்கும். எங்கேயுமே ஒரு என்ன சொல்றது, உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் நாலேஜும் ஒண்ணு இருந்தாதான் நீங்க இப்படிப்பட்ட கதையை தேர்ந்தெடுத்து உங்களை அதுல வந்து முழுமையா ஈடுபட்டு. ஏன்னா துப்பாக்கி எவ்வளவு ஸ்டைல்னு பார்த்தோம், அப்படியே ஆப்போசிட் கத்தி. ஸ்டைல்ன்றத விட அந்த படத்துல இறங்கி விவசாயிகளுக்காக அப்படி ஒரு அதோட ஆப்போசிட் சர்க்காரு அரசியல். ஒன் பை ஒன்னா எல்லாம் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, விஜய் ஒரே மாதிரியான படம் எடுக்கிற மாதிரி அப்படின்றாங்க. ஆனா அவருக்கு அந்த நீங்க அந்த படத்தை இன்னும் கொஞ்சம் சீரியஸா பார்த்தாதான் தெரியும் அவர் எவ்வளவு அந்த டிஃப்ரெண்டான ஒரு ஹார்ட் ஒர்க்ன்றது படத்துக்கு படம் கொடுக்குறாரு. சும்மா போலீஸு திருடன் எல்லாம் நடிச்சுட்டு போல, ஒரு படத்துக்கு ஒரு விதமான கேரக்டர், அந்த கேரக்டர் என்ன பண்ணுன்ற மாதிரி தான் எல்லாமே நடிச்சுப்பாரு. அப்படிதான் அவருடைய சினிமா வாழ்க்கைன்றது தொடங்கி இருக்கு, ஸ்டார்டிங் டு எண்டிங். ஒரு நாள் கூட ஷூட்டிங் லேட்டா வந்தது காரணம்லாம் அந்த தொழில் அவ்வளவு நேசிக்கிறாரு. அவ்வளவு நேசித்து அந்த தொழிலை விட்டுட்டு மக்களுக்காக இறங்கி வர்றாருன்னா, அந்த மனுஷனுக்கு என்ன அப்படி இந்த மக்கள் மேல அப்படி ஒரு விருப்பம் பிடிச்சிருச்சுன்னு தெரியல. ஏன்னா நம்ம பேசியிருந்தாலும் நமக்குள்ள ஒரு சுயநலம் இருக்கும், நம்ம ஜெயிக்கணும் நம்ம இது பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு சுயநலம் இருக்கும் எல்லாரையும். ஆனா அந்த மனுஷனுக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டாரு. இன்னைக்கு அவ்வளவு விசேஷம் வருது, எதிர்பார்க்காத இடத்துல எல்லாம் வந்து இப்போ நண்பர் ஒருத்தர் மேல போட்டிருந்தாரு, எங்கேயோ ஒரு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு பேஜ் போடுது. ஏன்னா அவங்களுக்கு இவரை பத்தி பொட்டன்ஷியல் என்னன்னு தெரியுமா தெரியாதான்னு கூட நமக்கு தெரியாது. அவங்க அந்த ட்ரெண்டிங் பார்த்து போட்டிருக்கான். இன்னைக்கு முகம் தெரியாத பல நபர்களுக்கு விஷ் பண்றாருன்னா, முகம் தெரியாத பல பேருக்கு இவர் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறாரு. அதுதான் காரணம், வேற எதுவுமே இல்லை. அவரு இன்னும் நிறைய நிறைய நாட்கள் நல்ல ஆரோக்கியத்தோட வாழணும். அவர் விருப்பப்பட்ட அந்த இடத்துக்கு அவர் போய் சேர்ந்து அவரால் நல்லது நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாருக்கும் நடக்கணும்ன்றது என்னோட ஆசை. ஒரு என்ன சொல்றது, லாஸ்ட் பிலிம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாம் பேசிட்டு இருக்கோம். திஸ் இஸ் நாட் த லாஸ்ட் பிலிம், திஸ் இஸ் த லாஸ்ட் சான்ஸ் ஃபார் தமிழ்நாடு பீப்புள்ஸ் தான் நான் சொல்லுவேன். சினிமாவுக்காக நான் சொல்லுவேன், அரசியலுக்கு சொல்றேன். நீங்க இதோட ஒரு நல்ல மனுஷனா அடுத்த வரலாறு நீங்க பார்க்கவே முடியாதுங்க. ஒரு சுயநலமே இல்லாத ஒரு மனுஷனை இதுக்கு மேல இவரை விட ஒரு நல்ல நடிகனை நீங்க சினிமாவில பார்த்து. இல்ல நீங்க இது சொல்லியிருந்தீங்கல்ல, அதாவது அமெரிக்காவை பத்தி பேசிக்கிட்டு போது பாப் கல்ச்சருக்குலாம் ஏன் நீங்க லியோ டைம்ல இருந்தோம்னா நம்மளோட அதோட அருமை புரிஞ்சிருக்குன்னு நான் நம்புறேன். என்னன்னா டிகாப்ரியோட படம் வருது, அதே டைத்துல இருந்து லியோ வருது. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன்ல லியோ பீட் பண்ணி வச்சு டிகாப்ரியோ படத்தை அதே அமெரிக்கன் மேகசின்ஸ்ல நிறைய இதுல வந்து அந்த இதுல எல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. கலெக்ஷன் வைஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வைஸ் மட்டும், ஆக்சுவலா ரொம்பலாம் நம்ம எக்ஸாஜரேட் பண்ண விரும்பல. ஃபர்ஸ்ட் டே கலெக்ஷன் வைஸ்ல வந்து அவ்வளோ இது, ஏன்னா அந்த டைத்துல வந்து நிறைய படம் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. லியோ ரிலீஸ் ஆயிடுச்சு, டிகாப்ரியோ படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. ஏதோ வந்து ஒரு சம்திங், அதாவது இருக்கிற இல்ல மெயின் ஹாலிவுட் பேஜ்ல எல்லாத்துலயும் போட்டிருந்தானுங்க. வீக்கெண்ட் தான் காம் ஸ்கோர் இது வந்துட்டு லியோ தான். லியோ அந்த லியோனா டிகாப்ரியோ படத்தை விட அதிகம் அபிஷியல் இது. சோ அந்த அளவுக்கு ஒரு பொட்டன்ஷியல் இருக்கும் போது அவங்க வந்து நம்மள தெரிஞ்சுக்கிறதுல வந்து தப்பு இல்ல. ஐ மீன் அவ்வளவு பெரிய விஷயம் இல்ல, ஏன்னா அந்த அளவுக்கு லியோ ரிலீஸ் முன்னாடியே ஒரு தெலுங்கு பேஜ், அது பேர் சொல்ல விரும்பல நானு. தெலுங்கு பேஜ் வந்து லியோவுக்கு இருக்க எக்ஸ்பெக்டேஷன் பார்த்து ஒரு சார்கஸ்மா போட்டிருந்தான். லியோவை பார்த்து அந்த அதாவது லியோன்ற டிகாப்ரியோ படமே வந்து தள்ளி போகும், அது சும்மா சார்கஸ்மா போட்டிருந்தான். ஆனா போட்ட நேரமும் என்ன தெரியல, உண்மையில படம் ரிலீஸ் ஆன பின்னாடி அந்த படத்தை வீக்கெண்ட் கலெக்ஷன் இது அடிச்சிருச்சு. அதுதான் நம்ம பசங்க திரும்ப போட்டு டேக் போட்டு அடிச்சுட்டு இருந்தானுங்க அந்த பேஜை. அவ்வளோ அதான் இந்த மாதிரி ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிறவர் வந்து ஓராருன்னு நினைக்கிறது மனசுல வலிக்கதான் செய்யுது. இவ்வளவு பெரிய பொட்டன்ஷியல் ஞாபகத்தை விட்டான். நேத்துல எனக்கு லைட்டா அழுக வந்துருச்சு அலெக்ஸ். அதை பார்த்துட்டு யோசிச்சுட்டு போது ஐயோ இப்போ இதோட போறாரு தலைவா, வருஷம் ஒரு 2 வருஷத்துக்கு யோசிக்கவே போகுது. உனக்கு ஞாபகம் இருக்கா, நம்ம எல்லாம் ட்வீட் போட்டு இருப்போமே, நீ கூட போட்டிருப்ப, தயவு செஞ்சு விகடன் அவார்ட் லுக்ல ஒரு படம் பண்ணிட்டு போங்கண்ணா அப்படின்ட்டு. அத கரெக்டா புரிஞ்சுட்டு கடைசி படத்தை இல்ல அது கரெக்ட். இனிமே ஒரு ஹீரோ வந்துட்டு ஹீரோக்குன்னு எல்லாருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும், ஒரு பேட்டர்ன் இருக்கும். அதை தாண்டி ஒண்ணு பண்ணோன்னு தான் ஆசைப்படுவோம். இப்ப மெர்சல் ஞாபகதா? மெர்சல் எல்லாரும் புரியுதா, விஜய் மாதிரி பார்க்காம அது வேற மாதிரி கேரக்டர். அந்த வெற்றிமாறன் ஞாபகதா? வெற்றிமாறன் அந்த ஆக்டிங்கா இருந்தாலும் சரி, அந்த ஸ்வாக் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு படத்துல விஜய் பார்த்திருப்ப.
பார்த்திருக்க மாட்டேன். இதே மாதிரி தான் துப்பாக்கி எல்லா விதத்துலயும் அது சொல்ல அது யூனிக்கா இருக்கிற ஸ்டைலு. இப்ப நீ ஜனநாயகன் கிளிம்ஸ் வந்தது இந்த ஸ்வாகியா அந்த இதுல வந்துட்டு ஏதாவது ஒரு படத்துல காட்டு விஜய் இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படின்னு. எதுவுமே இல்ல. ஆக்சுவலா மிக்ஸ்டு கூட தான் தான் இல்ல சொல்லுவேன். இல்ல இப்ப லியோலயே போக்கிரியே மிக்ஸ்டு இல்ல மாதிரி. வழக்கமா இந்த கன்னத்துல இந்த சைடு தான் இந்த இப்படி கையை இப்படி வச்சுட்டு தான் இந்த நெட் உடைப்பாரு. இந்த அதான் இந்த கத்தியில துப்பாக்கில இருக்கும் தெரியுமா, கழுத்தை இப்படி நெட் உடைக்கிற மாதிரி இது வந்துட்டு. ஆனா இப்போ அதான் இப்போ வந்துட்டு புது ஸ்டைலா அதை இது வந்துட்டு தான் தலை இப்படி லைட்டா இப்படி திருப்ப நல்லா மாதிரி வச்சுக்கிட்டு தான் செம்ம ஸ்டைலா இது அதெல்லாம் இது ஒண்ணு. அதான் அதோட அந்த நெருப்பு இன்னொன்னு இல்ல விக்னேஷ் bro இடையில சொல்லியிருந்தாப்ல இந்த நெருப்புல வந்து விஜய் வருதுடா, இது வந்து சரியா என்னால நோட் பண்ண முடியல. பட் இல்ல எனக்கு எங்க வெறி ஆயிடுச்சு தெரியுமா, இந்த சலார்ல கிளிம்ஸ்ல அந்த ஒண்ணு வரும் தெரியுமா, கையில அந்த ரத்தத்தை காட்டி அப்படியே உன் முகத்தை காட்டுவானுங்க. அதே ஷாட் அதே மாதிரி தான் கையில அந்த ரத்தங்குது அப்படியே தான் விஜய் அந்த கேமரா ஷாட் காட்டுறாங்க. இதுல ஹைலைட்டா அந்த இன்னொரு கத்தி தான் கையில இன்னொரு கத்தி அந்த மீசை இது பண்ணுவாரு. ஆமா அதான் மாசு. அந்த கட்டானா இல்லாம இன்னொரு கத்தி கையில இருக்கும். அதான் சூப்பர் ஆயிடுது. இல்ல அந்த அதே வீடியோவை அந்த சம்மாரை சாங் போட்டு பண்ணிருப்பான் ஒரு எனக்கு இல்ல ஒரு நிமிஷம் இல்ல பாத்தியா அந்த video? செம்ம மாட்டா இல்ல வெண்டரகம் இருக்கிற எல்லா பீஜியமும் போட்டு வச்சிட்டானுங்க. இவங்க போடாத ஒரு பீஜியம்னா அது ஹாலிவுட் தான். எல்லாம் போயிட்டானுங்க. போட்டு எனக்குலாம் என்னடா இது. எனக்கு வந்து ஆக்சுவலா இன்னைக்கு எப்படின்னா இருந்துச்சு, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ படம் பார்த்துட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல், ஒரு ஃபுல் திருப்தி, ஒரு ரிலாக்ஸேஷனு, என்ன சொல்றேன்னு தெரியல. உண்மையில ஒரு படம் பார்த்துட்டு தளபதி படத்துல வந்து ஃபர்ஸ்ட் புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு, அதை பார்த்துட்டு வந்தா எவ்வளவு வந்து ஹாப்பியா இருப்பணும், எவ்வளவு சந்தோஷமா இருப்பணும், எவ்வளவு திருப்திகரமா இருப்பணும், அதே அளவுக்கு மனசு திருப்தியா இருக்குது இந்த ஒரு பிலிம்ஸை வச்சு. ஃபுல் பாசிட்டிவ் 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 தான், வச்சுக்கவே முடியாது. எனக்கு சார் அதான் எனக்கு சார் சில பேரை பார்த்தா பாவமா இருந்துறா உண்மையிலே. ஆனா வழக்கமா இப்ப காண்டாம் புரியுதா, நானே காண்டானா என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல. நம்ம அட்லீஸ்ட் ஏதாவது இன்டெரக்டாவது போட்டு அடிப்போம், இது ஏதாவது பண்ணுவோம் காண்டாகும். ஏன் அட்லீஸ்ட் இங்க வந்தே பேசுவானதுக்கு, இங்க பேசுறது யாரும் கேட்க போறதில்ல, அசிங்கமாவும் பேச மாட்டோம். ஆனா பேச கூட தோணல. ஏன்னா இப்போ ஒரு டிபேட்டுக்கு படம் எடுத்துக்கிறேன்னு வைங்க, கொஞ்சமாவது ஈக்குவலா இருக்கணும். பாவம் வலிமை துணிவெல்லாம் தான் ஆண்டவன் செயல். இதான் சொல்லுவோம் பாருதான், இந்த 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 பாவப்பட்ட பிள்ளைக்கு தான் ஒரே இந்த பாவப்பட்ட நிமிஷம் ஏன்டா அதெல்லாம் பத்தி பேசிட்டேன். சீச்சி இல்ல வினோத்த சொல்றேன். அதான் இல்ல ப்ரோ, அதான் ஸ்டார்டிங்ல சொன்னேன். இல்ல நிறைய அஜித் ஃபேன்ஸ், அதான் இல்ல ப்ரோ, நிறைய அஜித் ஃபேன்ஸ், ஒரு நிமிஷம் இல்ல நிறைய அஜித் ஃபேன்ஸ் நம்மளுக்கு வந்துட்டு இப்போ பாசிட்டிவ் சொன்னானுங்க. இதுல இன்னொன்னு விஷ் பண்றது வேற, நான் தான் நோட் பண்ணேன். விஷ் பண்றது ஏதாவது லைக் விஷ் பண்ணுவாங்க. இல்ல நம்மள பொறுத்தளவு அவன் தீரன் முடிச்சு இப்பதான் நேரா வரான். அப்படி நம்ம அப்படி சொல்லிடு, அது தவிர நம்ம வேற எதுவும் பேசுறோம். அப்படி ஒரு நிமிஷம் அலெக்ஸ், படத்து பேர சொல்லி ஒருத்தர் எப்படித்தமாக்குது. அதான் ரெண்டு ஸ்டாஃபிங் கடந்து வந்துட்டதுக்கு அதான் ஏதாவது பிடிக்காத ஊருக்குதுன்னு நம்ம எங்க அந்த ஊர் பக்கம் வந்தோம். நம்ம ஊர் சுத்தி ரொம்ப நேரம் இந்த இடத்துல நிக்கிறோம், கொஞ்சம் பக்கத்துல போய் நிக்கலாம். சரி சொல்லுங்க. இல்ல நீங்களே ஒரு நல்ல கதையை சொல்லுங்க. இன்னைக்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அதான் எல்லாருக்கும் சாப்பாடு போட்டீங்களே, அதான் யாராவது வந்துட்டு அதான் வின் பண்ணி கேட்டாங்களா, இல்ல உங்க ஏரியா பசங்க உங்களுக்கு என்ன ஒரு என்ன விஷயம்னா, மெர்சல் படம் ரீரிலீஸ் ஆயிருக்கு. இந்த பாயாசம் மறுபடியும் பாயாசம் சார், இவங்க எஃப்டிஎஃப்எஸ் மாதிரி நினைச்சு மறுபடியும் கொண்டாடுறானுங்க சார்ன்ற மாதிரி போன எல்லா இடத்துலயும் பயங்கர செலிப்ரேஷன். இன்னைக்கு ஸ்பெஷல் ஷோ மட்டும்தான், நம்ம நாளைக்கெல்லாம் அது ஓடாது. ஆனா எஃப்டிஎஃப்எஸ் மாதிரி அப்படியே பயங்கரமா செலிப்ரேஷன் பண்ணாங்க. அந்த டைட்டில் கார்ட்ல இருந்து நம்ம ஒரு சீனை பார்த்துட்டோம், இதுதான் நடக்க போது நமக்கு தெரியும், ஏற்கனவே பார்த்தோம். இப்ப சச்சின் ஆகட்டும், இது கில்லி ஆகட்டும், ரொம்ப வருஷம் கழிச்சு வந்து தியேட்டர் ரிலீஸ் ஆகுன்றாலும் நமக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்தது. அடிக்கடி மெர்சலை வந்து நம்ம லூப்லயே பார்த்துக்கிட்டே இருப்போம், எப்போ பார்த்தாலும். நம்ம யூடியூப்ல கூட இருக்கு அந்த படம். ஆனா அது ஒரு பயங்கர செலிப்ரேஷனா எஃப்டிஎஃப்எஸ்ல என்ன இது இருந்ததோ அந்த ஆரை அப்படியே கொண்டு வந்தாங்க. ஏன்னா எல்லாத்தையும் தேக்கி வச்சது வெளியே கட்டுறானுங்க பசங்க எல்லாம், அது நல்லா தெரியுது. வந்து தேக்கி வச்சிருக்கானுங்க மொத்தம். அடுத்த வருஷம் தான் படம் தெரியும் நமக்கு அப்படின்றது வந்து இதுக்கே அப்படின்னா ஜனநாயகம் என்ன ரணகலம் ஆகும்னு யோசிச்சு பார்க்க முடியல. ஸ்குவாட் டிசைன்லாம் அவ்வளவுதான் போ, சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. பயங்கரத்திலே பயங்கரமா இருக்கும் அது.
இல்ல பூமு ப்ரோ, நீங்க வந்து இது வந்து இந்த கிளிம்ஸ் வந்து படத்துல இருக்கும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஓகே. ஏன்னா அதாவது கோட்ல எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரியே இருக்கும்னு நினைக்கிறீங்களோ? ஆமா, ஏன்னா அதுல கட்டிங் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். ஆனா வந்து ஏதோ ஒரு இது பிளாஷ்பேக் சீன் தான் வரப்போகுது. அவரை பத்தி சொல்லும் போது போர்ஷன் வர மாதிரியே தான் தோணுது. கண்டிப்பா இருக்கும், கவலையப்படாது. கண்டிப்பா இருக்கும். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, அவர் அந்த போஸ்ட் விட்டுருக்காங்க, அதுல நீங்க யாராவது கவனிச்சு பாத்தீங்கன்னா $2 போட்டிருக்காரு. அது என்ன டாலர்னு நான் சொல்ல மாட்டேன், நீங்க மறுபடியும் வேணா போய் பாருங்க. ரைட்டு. டாலர். அந்த வேல். கரெக்ட். இந்த வெற்றி வேல் அப்படின்னு வரல, வேல் இது. ஏய் செம்மையா இருக்குப்பா, வெற்றிவேல் சொன்ன மாதிரி. வெற்றி வெற்றி கொண்டான் அப்படின்னு ஒரு படத்துல அந்த இன்னொரு அந்த காஸ்டியூம் கூட பாத்தீங்கன்னா ஜில்லாவில் இருக்கும். அதே காஸ்டியூம் போட்டுருப்பாரு கிளைமேக்ஸ்ல. அந்த ஷர்ட் அந்த கலர் டோன்ல தான் இருக்கும் அந்த ஷர்ட். ஜில்லாவோட கிளைமேக்ஸ். நான் ஒரு அணில்னு அடிக்கடி நிரூபிக்கிறேன் எல்லாத்தையும் வச்சு இருக்கிறவங்க எல்லாருக்கும் வாழுகுது இல்ல எல்லாரும் இல்ல வால்ல முளைச்சுதான் எல்லாரும் யானை யானமே தவிர யானை ஆயிட்ட தான் யாருக்கும் வாழு இது பண்ணல, புரியுதா? அதுல இது பண்ணது என்னைக்குமே அதான் இது மாறும். யானையா மாறிட்டோம். அதான். ஆனா ஹல்க்கு மாறும்போது கூட அவன் டவுசர் கிளியாம இருக்கும், அந்த மாதிரிதான் நம்ம. என்னைக்குமே அதான் இல்ல அடிக்கடி எட்டி பார்ப்போம். நேத்து என்னன்னா இந்த அப்டேட் அவன் விட்டான் பாரு, இது மாதிரி வரப்போகுது. நான் ஒண்ணு எவ்வளவு சீரியஸா அரசியல் பேசுற மொத்த பேர் அணிலா மாட்டாங்க. இந்த கோபி சுதாகர் மீ போட்டு ஒப்பமாவனே நவுரு அதெல்லாம் போட்டு என்னன்னா நீங்க இப்படி மாட்டீங்க. டேய் முதல்ல நான் அணில்றா, அப்புறம் தானே அரசியல் தெரிக்குது மொத்தம். என்னையா திடீர்னு இந்த அடிக்கிற அண்ணன் படம் வந்து அப்படிதான் எங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. நாளைக்கு மறுபடியும் அரசியலுக்கு போயிடும், அது வேற டிபார்ட்மெண்ட். இல்ல வெறும் அந்த 50 செகண்ட் இந்த கிளிம்ஸுக்கே வந்துட்டு அதான் 2 கோடி பேர் மேலதான் இன்னும் முடியல. நான் 3 மணி நேரம் பார்க்கும்போது 3 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்க்கும்போதே 2 கோடி பேர் மேல பாத்துறானுங்க யூடியூப்ல மட்டும். கியூமுலேட்டிவ் பார்த்தா அது வருது, அது 3 கோடி இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டு வரானுங்க. இது வரைக்கும் அதான் பார்ப்போம். எண்டுல வந்துட்டு ப்ரொடியூசர் போடுவான் இவ்வளவு எத்தனை வந்துருக்கு. இன்னொன்னு நான் அதான் இதுல நம்மளுக்கு தான் பாட்டும் தேவையில்லை இதுவும் தேவையில்லை. இதுல பாட் எனக்கு எங்க தெரியுமா பொறாமையா இருக்கும், அந்த ஆபீசர் கூட சொல்லுவான் தெலுங்காரனுங்கெல்லாம் என்ன பண்ணுவானுங்க தெரியுமா, போட்டாண்ட ஆடு உலகமாக ஆடு போடுவானுங்க. அவனை சதறம் தெரியுமா எல்லாம் நம்ம ஸ்டேட்ல பார்த்து அழுவானுங்க. ஏன்னா அவனுங்களுக்கு லைக் வராது, நோட் பண்ணி பார்த்தாலே தெரியும். நம்மளுக்கு லைக் ஏத்த மாதிரி வியூஸும் வரும், அவனுக்கு லைக்கே வராது. ஆனா நல்ல ஆடு போடுவானுங்க, தான் உலகமாக ஆடு போடுவானுங்க. இங்க நம்மளுக்கு ஆடு எல்லாம் கிடையாது. போட்டா தெரியுமா, இன்னொரு விஷயம், அணி வந்து பீஜம் போடுவான்னு தெரியும். எனக்கு இந்த டோன் வந்து பாத்தீங்கன்னா தமன் இறங்கி செஞ்ச மாதிரி இருந்தது. தமன் தான் அப்படி இறங்கி அடிப்பான். நீங்க பாலையா படம் எல்லாம் பாருங்க, அதுல இறங்கி அடிப்பான், பயங்கரமா அடிப்பான். அது வந்து அந்த சீனே அப்படியே எங்கேயோ தூக்கி போய் நிறுத்துரும். அது மாதிரிதான் அது வந்து இறங்கி அடிச்சிருக்கான். வந்து அப்படியே அந்த ஸ்குவாட் அப்படியே தூக்கி போடும் போது அடி கட 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 கடன்னு வந்து அந்த ஃபர்ஸ்ட் 2 டைம் தளபதின்றது டோன் வேற மாதிரி இருக்கும். தேர்ட் டைம் சொல்லும் போது அப்படியே அந்த ஒரு கோரஸோட வரும். பயங்கரமா அது தியேட்டர்ல பார்த்தாதான் கொடுத்து வச்சோம்டா. பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பாங்க. இன்னொன்னு இதுக்கு முன்னாடி என்ன தெரியுமா சீன், இன்னொரு சீன் என்னன்னா இதுக்கு முன்னாடி கத்தியில வரும் அந்த உள்ள கேமரால போயிட்டு உட்கார்ந்துட்டு ரொட்டேஷன் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும். அது அந்த டைம்ல பயங்கர பூஸ்டப் ஆச்சு. அந்த படத்துல இன்னொன்னு என்ன வரும்னா, அந்த கழுத்து நட்டை உடைக்கிறாரு இல்லையா, ஒருத்தனை போட்டு தூக்கி போட்டு மிதிச்சுட்டு அப்படியே கால்ல இருந்து மேல தூக்கிட்டு போவான். கேமரா மேல வந்தோடனே கழுத்து அப்படி இப்படி தூக்குவாரு. அதே மாதிரி அது ஒரு பயங்கரமா இருக்கும். அதுக்கப்புறம் நான் இதுதான் ரொம்ப போய் பார்த்தேன். ஓப்பனா சொல்றேனே, லியோ அனௌன்ஸ் பண்ணிட்டு வந்த அந்த வீடியோல கூட எனக்கு அவ்வளவு பூரிப்பா இல்ல. அப்படியே நார்மலா போன மாதிரி இருந்தது. அந்த லியோ டைட்டில் வரும்போது தான் கொஞ்சம் போஸ்ட் போஸ்ட் ஆச்சு. ஆனா இது ஸ்டார்டிங் டு எண்டு பறக்குது பறக்குது பறக்குது. ஒருத்தர் சொல்லுவானே யூடியூப்ல, கட்ட பறக்குது தெரிக்குதுன்னு, அது மாதிரி எங்கேயுமே கட்ட பறக்குது தெரிக்குதுன்னு. புரியுது ஒண்ணுல ப்ரோ, இல்ல கட்டா பறக்குது ரத்தம் விடுங்க அத கடந்து வந்திருப்பா, ரத்தம் தான் கடந்து வந்த பாதை. நேத்து விக்னேஷ் விடுத்தரமா இல்ல, அதான் உன்னை சேர்ல தானே உட்காந்து சாப்பிட சொன்னேன், எதுக்கு டேபிள் மேல ஏறுறேன். ஐயோ நேத்து இந்த வாரிசு படம் பாத்துட்டு ஒருத்தன் ஃபுல் கலர் ஷர்ட்ல வந்து கத்துவானே, ஐயோ ஓன்னு ஒரு மாதிரி, அந்த மாதிரி மோட்ல தான் மொத்த பேர் இருந்தானுங்க. எல்லாம் அமைதியா அடைக்கி வச்சுட்டாங்க. சரி வீட்டுல இருக்கு நட்ராத்திரில இருக்கிறோம்,
கத்த முடியாது. இந்த கரெக்டா அந்த பீட் அடிச்சிருப்பா தெரியுமா? தூங்கவே என்ன இல்ல ப்ரோ, பீட்ரா 2 மணி ஆயிடுச்சு ப்ரோ, ம். தூங்கவே இல்ல. இந்த மாதிரி இருந்தது. வேற ஐயோ லெவல் பீட் அந்த மியூசிக்ல இப்பதான் மண்டையில அந்த எல்லாரையும் ரிப்பீட்ல வந்துகிட்டே இருக்கு. அதான் அப்படியேதான் ரிங்டோனாவே நானு ரிங்டோனாவே வச்சுட்டேன். எங்க போனாலும் அதே தான். மியூசிக் திரும்ப ஒரு தடவை கேளுங்க. ம். இது அந்த மியூசிக் மட்டும் என்ன மாதிரி எடுத்திருப்பாங்க. ஒரு மாதிரி மண்டைக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு சார். ஃப்ரேமும் சரி பிஜிஎமும் சரி வந்து போய்கிட்டே இருக்கு. படத்தை பாக்குற வரையும் இது நிக்காது. வேற எனக்கு தெரிஞ்சு தீபாவளி இதுல இல்ல இல்ல ஹைலைட் என்னன்னா கிளிம்ஸ் தான் ஸ்டார்டிங்ல தான் அந்த ட்ரம் பீட் வரும்போது எல்லாம் தான் இது வந்துட்டு பார்த்துருந்தானுங்க. அந்த ஹேத்தால போதேன்னு வந்து பாரு, இது அந்த தேட்டர் அந்த டிடிஎஸ் எஃபெக்ட்ல அது கேட்கும்போது எப்படி இருக்கும் தெரியுமா? ஹெட்செட்டை போட்டு தான் அவனாவது கேட்டு போயிருமா அவனு. தரம் இது தரம் இருக்கிறதுல சில பேர் எப்படின்னா இதுல லியோ மாதிரி போடணும். அதான் ஏண்டா கேங்ஸ்டர் படத்துக்கு அப்படிதான் போடுவானுங்க, போலீஸ் படத்துக்கு இப்படிதான் போடுவானுங்க. ஆனா இதுல ஹைலைட் என்னன்னா இல்ல 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 கிளிம்ஸ்ல இது பர்ஃபெக்ட். ஏன்னா கோட்டு கிளிம்ஸ்ல எதுவுமே இல்ல, அது ஒத்துக்கலாம். அதுல வந்துட்டு பிஜிஎம் பெருசா எதுவுமே இருக்காது. இன்னொன்னு ஒரே ஒரு ஷாட் தான் இருக்கும். ஆனா பர்ஃபெக்டா பண்ணிருப்பான். ஏன்னா அது படத்தோட கான்செப்ட் இது. இன்னொன்னு அது சயின்ஸ் ஃபிக்ஷன் மாதிரி படத்துல வந்துட்டு அப்படிதான் பண்ணியிருந்தானுங்க. ஒரு ஆக்ஷன் சயின்ஸ் ஃபிக்ஷன் இது ஒண்ணு நம்மளே அதை குத்த சொல்ல முடியாது. கோட் இது வந்துட்டு போலீஸுக்கு உனக்கு தேவை மாஸ் தானே, மாஸ் கரெக்டா இது பண்ணலாம். அதான் இல்ல இது மாஸ்ங்கிற வித ஒரு சேர்ஃபுல்லான செலிப்ரேஷன். இல்ல வர்றாரா ஒரு காப்பாத்த வர்றாரா அந்த மாதிரி. இல்லடா வைப் மேட்டர் புரியுதா? இப்ப அந்த ஹேத்தால பத்தின வருதுல அது தியேட்டர்ல எல்லாம் ஒரு ரியாக்ஷன் தேட்டர் வீடியோ பார்த்தல நீ தேட்டர் அதான் மேட்டர். இந்த கிளிம்ஸுக்கு வந்து நீ 20 வருஷம் பின்னாடி போய் போக்கிரி யுத்தமே பிஜிஎம் எடுத்து போட்டாலும் மாசா தான் இருக்கும். அது ஆல்ரெடி வேற லெவல்ல இருக்கு. கடச்சா போட்டு 20 வருஷம் முன்னாடி இருக்கிற பிஜிஎம் எடுத்து போட்டாலும் மாசா தான் இருக்கு. ஏன்னா இந்த அந்த அளவுக்கு அப்படி என்ன சொல்றது, எனக்கு தெரிஞ்ச ஒரே வார்த்தை தான் ஐயா இது கை இல்லையா, இது ஒளியா, ஒளி எப்பேற்பட்ட கற்பனை, என்ன மாதிரி சிந்தனை. அதுவும் மொத்த அந்த ஃபயர்ல வச்சப்பார், ஐயோ கைய குடியா அப்படிதான் சொல்லணும். அப்படி ஒரு ஸ்கிரீன் பிரசன்ஸ். எல்லா விதியும் தெரிஞ்ச ஒரு ஆளியா இவர் எல்லாம் இந்த சினிமா என்ன ஆக போதும். அந்த 6 மாசம் பாத்தீங்கன்னாலே ஒரு ட்ரையாவே இருந்தது. பெருசா எந்த கமர்ஷியல் படமும் இன்ட்ரெஸ்டா பார்த்து தாண்டா ஒரு படம்ன்ற மாதிரி எதுவுமே வரல. ஆல் ஓவர் இந்தியாவில எங்க பார்த்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படம் தான் இந்த 6 மாசம் கொஞ்சம் பெருசா ஓடிச்சே தவிர கமர்ஷியலா ஒரு படம் எதுவுமே பூஸ்டப் பண்ணி இதுதாண்டா படம்ன்ற அளவுக்கு எதுவுமே வரல. இந்த மனுஷன் ஒரு 50 செகண்ட்ல அதை முடிச்சு கலைச்சாரு. இதுக்கான அவ்வளவு கஷ்டப்படுறீங்க, ஜஸ்ட் வாக் பண்ணிட்டு வரேன் பாரு, அந்த ஸ்வாட் வச்சு இப்படி பண்ண அவ்வளவுதானே முடிஞ்சிச்சு. இந்த துப்பாக்கி பிடிச்சி கத்து கொடுப்பாங்களா, அதை அப்படி வச்சுக்க எய்ம் பண்ணி அப்படி சுடுன்ற மாதிரி சொல்லி முடிச்சு போயிட்டே இருந்தாரு. இதுதான்டா, வேற எதுவுமே இல்லடா, இதாண்டா கமர்ஷியல் சினிமா, இப்படிதான் கொடுக்கணும், இதுதான் பூஸ்டப் பண்ணணும், வேற எதுவுமே இல்லைன்னு ஈஸியா ஹேண்டில் பண்ற மனுஷன் சும்மா இப்படி லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு போறாருல. அதுதான் எனக்கு எப்படி சொல்றது, இந்த இவர் போக்கிரி சொல்றாருல யுத்தமேன்ற மாதிரி அந்த கன்னை சொல்லிட்டு இதே சீனா தான் மகேஷ் பாபு பண்ணிருப்பாரு. ஆனா அதுல ஒரு உயிர் இருந்த மாதிரி எனக்கு தெரியாது. இவர் பண்ணும்போது அந்த உயிர் தான். அப்படி கண்ணை சொட்டிட்டு எத்தனை ரஜினி படம் பார்த்துட்டு கண்ணை திருப்பி போட்டு பின்னாடி பிடிச்சிட்டு நடந்துகிட்டே அந்த துப்பாக்கி சுட்டுட்டு போவாரு. ஒரு கிண்டலா அதுவே ஒரு ஸ்வாடு தான். அந்த மாதிரி சீன்லாம் இப்பெல்லாம் இந்த டைம்ல இருந்தா இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். அதை விட ஒரு 1000 மடங்கு அச்சீவ்மெண்ட் கொடுத்துட்டாப்ல. ஏன்னா சொல்லி நமக்கு அந்த கற்பனை திறன் இருந்தாதான் அதெல்லாம் ஒரு ஃப்ரேம் பை ஃப்ரேம் செதுக்கிருக்க மனுஷன். இது என்ன சொல்றது எனக்கு வார்த்தையே இல்லை. இன்னொரு விஷயம்னா எல்லாருமே உழைச்சிருக்காங்கன்றது கண் எதிர்க்கவே தெரியுது இந்த படத்துல அனில் பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும், சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், டைரக்டரோட அவரோட இதுவா இருக்கட்டும், மற்றபடி அவரை நல்லா அழகா காட்டணுன்ற இதுவா இருக்கட்டும், எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரிபடி ஒர்க் பண்ணிருக்காங்க. நல்ல ஹோப் கொடுத்துருக்கு இந்த படம். ஆச்சரியம் இல்ல தெலுங்கு சைட்ல செம பாசிட்டிவ் கூட. நான் இந்த நம்ம சைட்ல 2-3 சேட்டானுங்க இருப்பானுங்க. சேட்டானுங்க அதான் இதுக்கு ஃபயர் விட்டானுங்க. அதான் ஓகே சேட்டான்ஸ் கொண்டாடுறாங்க. சேட்டான்ஸ் வேற யாரா அது சொல்லு. சேட்டான்ஸ் வேற என்ன சவுண்ட் கேட்குது ப்ரோ? அதுதான் நானே யோசிக்கிறேன். எவ்வளோ ஒரு சங்கூதரமா அது கார் அது ரோட்ல கார் போடுறா.
நான் இல்ல நான் ஏய் கூட வேற நரேட்டோ, ஏதாவது கேட்டுச்சா எனக்கு குபின்னு பேசுற ஆர்வத்துல நடந்தே வேற எங்கேயோ போயிட போறோம். உஷாரா நட, ஜனநாயகனை பத்தி பேசிட்டு. இல்ல அது அலெக்ஸ் சைட்ல இருந்து. அதான் ஓ அவன்தான். டேய் எங்க போயிட்டு ஜேகாக்ஸே இருக்கிற? கொண்டாடிக்கிட்டு இருக்கானுங்க வேற லெவல்ல. அது இன்னும் ஆனா தியேட்டர்ல ஒண்ணு வந்து சொல்றேனே, கொண்டாடி தீக்குறாங்கப்பா. இத பிடிக்கலன்னு எவனா சொன்னா அவன் மனுஷன் ஜனமே இல்ல தெரியுமா? அவ்வளவா சொல்ல முடியும். அவன் அது வந்து என்ன சொல்றது, கமர்ஷியல் படத்துல இப்படி ஒரு இதுவே எனக்கு பிடிக்கல, இது சுமாரா இருக்குன்னு சொன்னானா அவன் வேற என்ன சொல்றது? அவன்லாம் விடுதலை 2 10 தடவை பார்க்க வைக்கணும். அவனுக்கு அந்த தண்டனை தான் ஐயோ கொடுக்கணும். அவ்வளவு பெரிய தண்டனையா? ஆவத்த வேற என்னது பண்ண? என்ன எத்தனை தடவை பார்த்தாலும் அதை சலிக்கவே மாட்டேங்குதுப்பா. அதாவது ஃபுல்ஃபில்லா இருக்கு, மனசு ஃபுல்லா ஃபுல்ஃபில். தளபதி இப்படி காமிச்சிட்டான்டா. இல்ல எனக்கு இன்னும் முறுக்கு மீசெல்லாம் இருக்கு. ஒருவேளை சப்போஸ் மதுரை ஸ்லாங் எதனா பேசுவாரா படத்துல வெற்றி இல்ல மாற அது மாதிரி? ஆல்ரெடி போட்டிருந்தாங்கல்ல, டிஎன் 59 சம்திங் போட்டு நிறைய பேர் இது போட்டிருந்தாங்க. சப்போஸ் மதுரை மதுரை கடை. ஸ்லாங் எதனா பேசுவாரா? அலெக்ஸ் அவர் மட்டும் கடலூர்ல நடிச்சிருக்கு. கடலூர் விக்னேஷ் bro. என்ன போய் கடல்ல விழுந்துருப்பீங்களா? கம்மோட ஹலோ, இருக்க வாங்கி அப்பனா ஆனா திருவண்ணாமலை சும்மாவா? இல்ல, திருவண்ணாமலை இல்ல இல்ல மலையில இல்ல, நடிக்கிறோம். எங்க நான் ஊர் சொல்றேன். எப்பதாங்க இல்ல, முன்னேறது? தமிழ்நாட்டுல உள்ள இல்ல, தமிழ்நாட்டுல ரொம்ப எல்லா district கேட்பாங்க. நாங்க தாங்க தலைநகரமா இருக்க வேண்டியது. அழகா நீங்க சென்னை அங்க புடிங்கிட்டீங்க. சரி இல்ல தலைநகரமோ வாழ்நகரமோ அது இருக்கட்டும். மதுரையில ஆனா காட்டுறாங்க அந்த 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 நம்பர் பிளேட் பைக்ல இருந்தது கூட வந்துட்டு மியூசியம் ஒரு இதெல்லாம் சொல்றானுங்க. ஆனா வாய்ப்பு இருக்குது. அப்ப மதுரை தான். பேரும் இல்ல அதான் பேரும் தளபதி கூட முருகு மீசை எல்லாம் மெர்சல் மாதிரி தான் இருக்குது. மெர்சலும் மதுரைக்காரன் தான் கேட்டிருப்பாங்க. ஆனா முருகர் டாலர் போட்டிருக்கிறாரு அண்ணன். திருச்செந்தூர் திருத்தணி பக்கம் வேணா போயிடுவாரோ? இல்ல இதுல பழனி பக்கம் இல்ல வேணா போயிடுவாரோ? இல்ல ஒருத்தன் நம்ம பையன் மீன் போடுதான். அது இன்ஸ்டாகிராம்ல இங்க இல்ல தெரியுமா விக்னேஷ் ப்ரோ? அந்த முருகன் டாலர் மேல அந்த இது வரைக்கும் இல்ல, அதான் மேல இது பெருசா இது தெரியும்ல. இது தூரத்துல இருந்து அந்த போஸ்டரை பார்க்கும்போது சிலுவை மாதிரி இது போட்டு மீன் போட்டுருந்தான். ஆஹா ஜூம் பண்ணி பாப்பானுங்களே. முருகர்ரா இது பெருசாதான் இது. ஆனா பாப்போம் இல்ல பாத்துட்டு போனுங்க. என்ன சார் கழுத்துல இருக்குது? யாரு அவன் பேர் எச் ராஜா பாத்துருப்பான். அவர் எல்லா சாமியும் கும்பிடுற ஆள் தான். அவரு வந்து இந்த கடவுள் தான் எனக்கு சொந்தம், மத்த எதுவுமே எல்லாம் சொல்ற ஆள் இல்ல. அவங்க வீட்லயே இந்த எல்லா சாமியும் கும்பிடுறாங்க. இது எத்தனையோ வாட்டி சொல்லியாச்சு, டயர்ட் ஆயிடுச்சுப்பா. சும்மா வந்து அதுக்கு இதுக்கு குறியீடு எவனா வச்சிருந்தானா இல்ல அது தற்கூரிய தள்ளி இது சீரியஸ். நாங்களே கண்டுக்கிறதுல அவர் என்ன வேணாலும் எதை வேணாலும் கும்பிட்டோம், எதை வேணாலும் பின்பற்றோம். எங்களுக்கு தேவை ஒரு தளபதி, அவ்வளவுதான். நான் தோல்வியை ஒத்துக்கிறேன். அத கண்டுபிடிக்க முடியல. சின்ன ட்விட்டா போட்டிருந்தாங்க. வந்துட்டான்டா நரோட்டோ அப்படிலாம் கிடையாது. அவர் விஎஃப்டி அவர் வந்து ட்விட்ல போட்டிருக்காரு. ஓகேயா, அத வந்து ஒரு இது மாதிரி ஸ்கிரீன்ஷாட் மாதிரி எடுத்து ஒரு நிமிஷம் இல்ல விக்னேஷ் ப்ரோ மேல காண்டா இருக்காரு. ஏதோ ஒண்ணு கேட்கணுமா? இல்ல இந்த சொல்லுவோம் திரும்ப வடிவேலு இதுலதான் எங்க அண்ணனை திருவிழால போட்டு ஜங்கு ஜிங்குன்னு வெறிப்பாண்டா. திருவிழா நடந்தாதான் விக்னேஷ் ப்ரோ மேல நான் எதுவும் சொல்லலையே. வந்து சொல்லுவாரா தம்பி? அப்படியே வந்து சொல்லுவாரு. அது ஒண்ணு இல்ல தீனா. இப்ப யூடியூப்ல எதனா இப்ப ஏதோ ஒண்ணு அண்ணன் படம் பாத்துருக்கேன்னு வச்சுக்க, திடீர்னு ஒரு ஆடு வரும். அதுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு ஆடு வரும். ஸ்கிப் பண்ண கூட முடியாது. சில நேரம் 2 நிமிஷம் போட்டு வச்சிடும். அப்படியே வெறியேறான். அது மாதிரி அப்பா நினைச்சுக்காத. கண்டென்ட் நம்ம சினிமா பத்தி பேசுறோம்னா நீ அரசியலுக்கு போயிடுற. அரசியலை பத்தி பேசும்போது சினிமாவுக்கு போயிடுற. திடீர்னு இளையராஜாவை கொண்டு வந்துடுற. எங்களுக்கு என்ன பண்றது ஒண்ணும் புரியல. அதுதான் வேற கொஞ்சம் சிங்க் ஆகுது. கிரிஞ்சா பேசிட்டு இருக்கீங்க. கிரிஞ்சா யார்? நாங்களா? அது ஒரு நல்ல விஷயமா சொன்னேன். இன்னைக்கு நம்ம காவேட்டா தோழர் ஒருத்தருக்கு அப்படி இல்ல. நல்லா கேளு. ஒண்ணு இல்ல, இப்போ நானும் நரேட்டோவோ ஒரு நலத்திட்டங்களை பேசுறோமா, நீ அப்ப சொன்னா கரெக்டா இருக்கும். அந்த சப்ஜெக்டே தாண்டி நம்ம பேசும்போது அது வேற மாதிரி இதுவாகுதா? அது கண்டென்ட்டே மாறி. நான் வந்தவொடனே சொல்லிட்டேன் பூமர் ப்ரோ. இல்ல சொல்லுன்னா கண்டினியூஸா சொல்லிரு. நான் உன்கிட்ட லாஸ்ட் டைம் ஒரு தடவை சொல்லிருக்கேன். டேய் பேர் தெரியலடா, நான் என்னடா பண்ண முடியும்? ஐயா
பேரே தெரிய தேவை விடு, இங்க அந்த பிரச்சனையே கிடையாது. மேல பாரு, ஜனநாயகன் கிளிம்பிஸ்ன்னு என் போட்டு வச்சிருக்கான். மொத்த பேர் அணில் மோட்ல சரி இருக்கிறாங்க. நாளைக்கு தான் அரசியல் மோட விடு. அப்படியா? சரி விடு, பாலிடிக்ஸ் இன்னைக்கு பேச வேண்டாம். தல பது அப்படின்னு வைபிள் இருந்தா குறுக்கால பூந்ததான் அம்மா சாப்பிட்ட 6 நாள் ஆச்சு சார்ன்றான் உள்ள வந்து. என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு வந்து எனக்கு என்ன எதுக்குடா ஒத்துக்கிறேன் எனக்கு ஒண்ணும் புரியல. எவன்டா காசு கொடுத்தது எங்கேயோ. இல்ல இல்ல யோசிச்சு பாரு, பேசுற மாதிரி என்ன சார் காக்கி சட்டை கலர் சட்டை போட்டு போங்க சார், அதான் சார் போலீஸ். ஐயோ ஐயோ சரி விடு இருக்கட்டும். ஆனா அது இனிமே மேட்ரு என்னன்னா, நம்ம எவ்வளவு வேணா பேசலாம் புரியுதா? ஏன் ஒரு புக்கு கூட ஸ்பேஸ்ல உட்காந்து படிக்கலாம். ஆனா தெளிவா பேசணும் புரியுதா? தெளிவானா ஷார்ட்டா பேசணும், இழுக்க கூடாது. இழுக்கிறதுனா இப்ப விக்னேஷ் வந்திருக்காரா, விக்னேஷ் ப்ரோ கடலூர்ல என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னா எப்படி இது புரியுதா? இதே சரி விக்னேஷ் ப்ரோ கடலூர் என்ன பண்ணீங்கன்னு கேட்டா அவர் சொல்லுவாரு. இழுத்து பேசாத. சொல்லு. இல்ல ரெண்டுமே இழுத்தமா தானே இருந்துச்சு. ரெண்டுமே இழுத்தமா இருந்தா இதுல இப்ப தெரிஞ்சா எதுக்கு இழுத்து போட்டு அடிக்கிறோம். இல்ல விக்னேஷ் என்ன தெரியுமா, அடுத்ததான் சார் அதான் இப்ப படிப்படியா வந்தாச்சு, அதான் இப்ப அன்னதானம் போட்டாச்சு, அதுக்கு அடுத்து ஏதாவது பெரிய வேலை சொல்லுங்க சார். அதான் அந்த மாதிரி தான். இல்ல டெவலப் ஆகிறான்றான் உலகிறார் உழைப்பு. நான் கிளம்பிடுவேன் அடுத்து வேற போர்ட்டுக்கு. போர்ட்டு கப்பல இல்ல கப்பல்ல போயிட்டு வாயில கப்பல்ல வடகான கண்டதான் யாரு சால் பாடுங்க. திரும்ப இதுக்கு போயிட்டீங்களா? இல்ல போர்ட்டு மறுபடியும் போகணும். அது 20 days லீவ் சொன்னது. நமக்கு என்ன சொல்றது, சாகர்மாலா பிளான்ட் வேற இருக்குல்ல, சவுத் ஃபுல்லாவே போர்ட் கட்டி வச்சிருக்காங்க. எந்த போர்ட்டுக்குள்ள வேணா போலாம், ஜாலியா ஜாயின் பண்ணிக்கலாம். நம்ம இருக்கிற முதலாளி அதானி. வேற என்ன ப்ரோ? என்ன இது அலெக்ஸ் அவனோட இதெல்லாம் தொழில் இது எப்படி போகுது? விர்ச்சுவல் வாரியர் பணி அதெல்லாம் பப்ளிக்கா சொல்றோம். அது தனியா சிறப்பா போயிட்டு எல்லாம் குரூப்ல பண்றோம். ஓகே ஓகே நைஸ். எல்லாம் தான் இந்த வாரத்துல எல்லாமே வந்துட்டுதான் வான்லெஸ் சினிமா நோ பாலிடிக்ஸ்ன்ற மாதிரி போயிருந்தது. 10 வாரம் தான் மாறும்னு நினைக்கிறேன். இன்னொன்னு இப்ப ஏதாவது இது மேட்டர் நானா தளபதி மைண்ட் வாஷ் எப்படின்னா, உனக்கு எதுக்கு நான் கிளிம்ஸ் கொடுக்குறேன்னு புரியுதா, அத்தினி எதுவுமே என்ன நோண்டக்கூடாதுன்ற மாதிரி தான் புரியுதா, மூடிக்கிட்டு அதான் அந்த சைடு அரசியல் இது போயிடணும். அதான் அடுத்த மாசம் ஃபுல்லா தான் பொலிட்டிக்கல் இதுல வந்துட்டு தான் தளபதி வெளில வந்து இது பண்ண போறாரு ஃபுல்லா. இது என்னதுக்கு மேல வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கும் அவர் போக தேவையில்லை, எதுவுமே இது பண்ண தேவையில்லை தான், ஷூட்டிங்கும் கிடையாது, எல்லாமே இப்போ டப்பிங் போர்ஷன் தான். அதுக்கடுத்து ஒரு நடுவில் வரும் ஒரு நவம்பர்லயோ இல்லை ஒரு அக்டோபர்ல டப்பிங் போர்ஷன் வரும். அது பண்றவர் தான் டப்பிங் போர்ஷன் முடிச்சுட்டு அவ்வளோதான். இல்ல அலெக்ஸ் அப்டேட் இந்த மாதிரி எப்போ வருவாங்க? என்ன அக்டோபர் யாரோ சொல்லி இந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு தீபாவளி டீசர் இல்ல, தீபாவளி ஒரு டீசரை விட்டுட்டு நியூ இயருக்கு ஒரு ட்ரைலரை விட்டா ஐ எம் ஃபினிஷ். ஏன்னா பெரிய ஹைப் இருக்கும். டீசர் ட்ரைலர் வர கரெக்டா இருக்கும். சாங் டீசர் விட்டுரும், ஐ மீன் ட்ரைலர் விடுவாங்கன்னு நினைக்கிறேன். சாங் எல்லாம் அது விட்டுறலாம், அது நடுவுல ஏத்த மாதிரி வந்துரும். அப்ப தீபாவளிக்கு சாங் விட்டுறலாம், நல்லா இருக்கும், பாப்போம். ஏன்னா 10 நாளைக்கு முன்னாடி தான் டீசர் ட்ரைலர் விட்டுக்குங்க இது வரைக்கும். அதுக்கு மேக்ஸிமம் அவ்வளவுதானே கேப், அதுக்கு மேல இது வரைக்கும் போட்டது இல்ல. பாட்டுல தான் பெரிய கூத்து. 3 பேர் வந்து ஆட போறானுங்க, 4 பேரா பாட்டுலயே என்னன்னு தெரியல. ஆனா அனிருத் ஆடுறது கன்ஃபார்ம். வந்து சிங்கிள் வந்து 4 months முன்னாடி விடுவாங்க. மேபி விநாயகர் சதுர்த்தி இல்ல காந்தி ஜெயந்தி, இந்த 2 டேட்ல ஒரு டேட்ல விடலாம். அலெக்ஸ் சும்மா இப்ப யூடியூப் ஸ்க்ரோல் பண்ணிக்கிறேன்னா பார்த்தா கேங்ஸ்டர் வாஸ் பாண்ட்னு சொல்லிட்டு ஏகே வராப்ல. வரட்டும், அதுக்காக என்ன வந்தா வந்துட்டு போட்டோம். இல்ல நல்லா பாத்துக்கிறதே ஒவ்வொரு கிளிம்ஸா. குமார் அந்த சுட்டி வைப்பா அடிக்கடி வந்து வெளியே
முதல்ல எப்படி வந்துச்சு இனிமே அரசியல் அடுத்த வாரம் சூரிய வம்சத்துல கத்துக்கலாம் நல்லா இருந்தா இறங்கு அதுதான் எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப அது மாதிரி மண்டே வேற இல்ல நல்லா யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, எவ்வளவோ நம்மளுக்கு அப்டேட்லாம் வந்திருக்கு. ஆனா பர்த்டே அப்பதான் இது நல்லா இருக்குது. எனக்கு தெரிஞ்ச நாரடிக்கு அப்புறம் இது ரொம்ப தான் எனக்கு பர்சனலா ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. கோட் வந்துட்டு எனக்கு ஓகே வந்தது. கோட் ட்ரைலர் அப்பதான் எனக்கு விக்னேஷ் ப்ரோ ஆளுதான் தின்ராச கையில பிடிக்க முடியாதுன்னு இருந்தது. ஏன்னா ட்ரைலர் அப்போ நான் சொல்லியிருந்தேன் படத்தோட இந்த ஹோப் வந்துட்டு கடைசியாக தான் அந்த அந்த ஸ்டேஜ் வரைக்கும் எனக்கு வந்துட்டு மிக்சடாக தான் இருந்தது. தெரியலடா இவன் மேலே டவுட்டாக தான் இருக்குது. ட்ரைலர் அப்போ கோட் ட்ரைலரை பார்த்த உடனே தான் எனக்கு நம்பிக்கை வந்து கரெக்டாக இருக்கான். அதான் இதுக்கு மேலே என்ன வேணும். ஏன்னா அதான் என்டர்டைன்மெண்ட்டு ஸ்டோரி இருக்கிற மாதிரி இருக்குது. இது எல்லாத்துக்கும் மேலே 3 விஜய் மாதிரி இருந்தது. அப்பயே தான் சொன்னேன் 3 விஜய் தான் இருக்கிற மாதிரி இருந்தது. இல்ல மொத்தம் 3 அனிமேஷன் இருந்தாங்க இது வரைக்கும். இது நாண்டி அவரு ஒரு அனிமேஷன் இருந்தாப்ல. அடுத்து இது பர்த்டே செலிப்ரேஷன் அனிமேஷன் இந்த இது தளபதி வச்சு செலிப்ரேஷன் அனிமேஷன். ஆமா அது பண்ணி மொத்தம் 3 அனிமேஷனும் டோட்டலா இது வரைக்கும். இன்னைக்கு மட்டும் ஆமா இன்னைக்கு மட்டும் நான் அப்லோட் பண்ணிருக்கேன். சூப்பரா இருந்துச்சு. ஆனா இல்ல 7 ஸ்கிரீன் இந்த வருஷம் அப்லோட் பண்ணதை விட போன வருஷம் அப்லோட் பண்ணது அது அல்டிமேட்டா. அது சூப்பரா இருக்கும். புது ரிலம்குள்ள போற மாதிரி. அதாவது இது வரைக்கும் ஒரு ரிலம் இருந்துச்சு 60 அதான் 69 வரைக்கும் அந்த முள்ளு ஓடும். 70ல வந்துட்டு முள்ளு நிக்காது, அப்படியே உடஞ்சது திரும்பி தான் அழகா எடுத்துப்பாங்க. இது வரைக்கும் ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ் இருந்துச்சு, அடுத்த டைம் அண்ட் ஸ்பேஸ் வேற ஒரு டைம் அண்ட் ஸ்பேஸ் வேற ஒரு ரிலம் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. செம்மையா இருக்கும். நான் என்னன்னா 50 ஏஜ் ஆயிடுச்சு இல்லையா, தன்னுடைய பாதி வாழ்க்கைய வந்து என்டர்டைன்மெண்ட் மக்களோட என்டர்டைன்மெண்ட் கொடுத்தவரு மீதி பாதி வாழ்க்கைய வந்து மக்களுடைய வெல்ஃபேர் கொடுக்குறாரு. நான் அப்படிதான் பாக்குறேன். தன்னுடைய வாழ்க்கையோட பிற்பாதிய மக்களுக்காக அர்ப்பணிக்கிறாரு. அந்த ஆண்டவனா அது தீர்மானிச்சானா இல்ல இது இப்படிதான் நியமிச்சுதான் தெரியல. வந்து அந்த பிற்பாதி ஆஃப்டர் த 50 தன்னுடைய அடுத்த கட்ட வாழ்க்கையை வந்து மக்களுக்காக சமாளிக்கிறேன்னு இறங்கிறாருல. தற்செயலோ இல்ல இது விதியோ, அது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ட்விட்டர்ல கூட போட்டிருப்பாங்க, பிற்பாதி வாழ்க்கையை மக்களுக்கு கொடுக்குறாங்க. அது தவற விடக்கூடாது. இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த வருஷம் பிறந்த நாளைக்கு நம்ம வந்து கிம்ஸ் மூவி சம்பவம் வந்துருச்சு. அடுத்த வருஷம் அவர் சிஎம் ஆயிட்டார். நலத்திட்ட உதவிகளா வரும். தமிழ்நாடு எதிர்பார்க்காத ஒரு நலத்திட்ட உதவியா வரும். ஃப்ரீ கிஃப்ட்ன்ற மாதிரிலாம் எதுவுமே நீ நானும் வாழ்க்கையில உயரணுமோ எப்படி வந்து இது பண்ணும் பிராக்டிக்கலான ஒரு அரசு என்னவோ அது அவர் ஜெயிச்சிட்டாருன்னா கண்டிப்பா தமிழ்நாடு ஒரு புதுவிதமான அரசியல் நம்ம பார்க்கல. ஏன்னா அவன் சொந்த காசை கொடுத்து இன்னைக்கு இவ்வளவு நலத்திட்டங்கள் செய்யறாங்களே, நாளைக்கு வந்து மக்களோட வரி பணம் அவங்களுக்கே போகணுன்ற ஒரு முடிவோட அவர் வந்துருக்காரு இல்லையா. 1 ரூபா கூட யாரும் வந்து போக விட்டவே மாட்டாங்க. யாரா இருந்தாலும் இன்னும் கேட்பாரு கேள்வி. அதுக்குண்டான படைகள் வந்து நமக்கு தயாரா இருக்கு. நம்ம அதெல்லாம் பார்த்துக்கிட்டே தான் ஆகும். எங்கேயுமே யாரும் இது வரைக்கும் எங்கேயுமே யார் பேரையும் வந்து தப்பான ஒரு இது ஏன் வர்றேன்னா, ரசிகர்களா இருந்துதான் இன்னைக்கு எல்லாருமே தொண்டர்களா அவன் மாறி இருக்கு. அந்த சொல்லுதான் எங்கேயுமே இப்படி பண்ணக்கூடாதுப்பா, இதை இப்படிதான் பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு கட்சி பாத்தீங்கன்னா ஒரு இன்டோர் மீட்டிங் நடந்தா கூட அவுட்டோர்ல எப்படி நடந்துக்கணும்ன்றாங்களோ அதே தான் இன்டோர்னு பேசுறாங்க. நீங்க சமூக வலைதளத்துல எங்களுக்கு நடந்த மீட்டிங்குள்ள கூட பாத்தீங்கன்னா அவங்க நினைச்சிருந்தா இன்டோர்ல திமுக இப்படி போட்டு அடியே இப்படிப்பட்ட கிராபிக்ஸ் இதெல்லாம் பண்ணி இந்த கண்டென்ட் எல்லாம் போட்டு அவங்க புஷ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் எதுவுமே சொல்ல, டீசெண்டா ஒர்க் பண்ணுங்கன்னு தான் அவங்க சொன்ன ஒரே விஷயம். டீசென்ட் பாலிடிக்ஸ் தான் தலைவர் சொல்லிக்கிறார். அதே டீசென்ட் பாலிடிக்ஸை வந்து நீங்க கடைபிடிச்சிட்டு போகணும். அதுதான் நம்ம கட்சியோட இதுவு. அதுதான் வந்து மக்களுக்கு நல்ல பேர் கொண்டு போகணும்னா எல்லா இடத்துலயும் சரி. அதுதான் வந்து நம்ம பணத்தை நம்பியோ இதை கொடுத்து ஜெயிச்சிடலாம் அதை பண்ணி ஜெயிச்சிடலாம் வரல. மக்களுக்கு நல்லது பண்ணுவோம். அது அவங்க திருப்பி வந்து வாக்கா செலுத்தி அவங்களுக்கு நல்ல வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கணும்னா செய்யட்டும். அதுதான் நம்மளுடைய ஒரே குறிக்கோளை தவிர இந்த கட்சி கூட்டணிக்கு வருமா அந்த கட்சி கூட்டணிக்கு வருமான்ற எந்த யோசனைங்க இல்லவே இல்லை. ஒரே இது வரும், மக்களிடம் மக்களிடம் கேள்வி. அவர் கேட்ட அந்த விஷயத்தை நோக்கிதான் இன்னைக்கு நடந்த எல்லா வெல்ஃபேர் ஆக்டிவிட்டியும் இது தொடர்ந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு பர்த்டேன்றதுனால கொஞ்சம் அதிகமா தெரிஞ்சுது. மற்ற எல்லா நாளுமே இது நடந்துகிட்டே தான் இருக்குது. வந்து எல்லாரும் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. அவங்களால முடிஞ்சது என்னென்னவோ எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இன்னைக்கு களத்துல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா தெருவா அந்த பூத் கமிட்டி மெம்பர்ஸும் போறத பார்த்தேன். நிறைய பேர்
நிறைய பேர் இண்டிவிஜுவலாவே பண்றாங்க, அவங்க குறைகள் இந்த எல்லாம் வாட்டி எல்லாருமே ஜாயின் பண்ணிட்டாங்க ப்ரோ. அதாவது பாத்தீங்கன்னா எல்லா அணி சார்பு அணி எல்லாமே இருக்கு பாத்தீங்களா, ஐடிவிங்க சோசியல் மீடியாவங்க எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா ம். சார்பணியே வந்து தனியா ஒரு ஃபங்க்ஷன் பண்ணாங்க ஒரு இடத்துல. ம். இல்ல இப்ப மத்த அரசியல் கட்சியில உள்ள ஆக்சுவலா பர்த்டேக்கு எல்லாத்துக்குமே வந்து எல்லாருமே என்ன எப்படின்னா இருக்கும். ஓகே நீங்க பேசுங்க. சொல்லுங்க. எங்க ஏரியால வந்து எப்படின்னா இந்த பகுதியா இருக்குல்ல, பின்கோடு 1 2ன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஆமா. பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே தனித்தனியா எல்லாமே பிரிச்சுக்கிட்டாங்க. கடலூர் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா இது எப்படி சொல்றது, அது இல்லாத கிளை ஒன்றியம், அப்புறம் பாத்தீங்கன்னா இது காலையில ம், 9 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி ம், ஈவினிங் 7:30 மணிக்கு தான் நான் வீட்டுக்கே வந்தேன். வெறும் அண்ணா நகர் ஒரு பகுதி, அண்ணா நகர் தொகுதியை மட்டும் முடிச்சுட்டு வர்றதுக்கு ம். ஒரு 18 இடம் 20 இடத்துக்கு போயிட்டோம். இல்ல திருமங்கலம் சேர்த்து வருமா ப்ரோ அண்ணா நகர்? அவ்வளோ இடம் போயிட்டீங்களா? ஆமாமா, எல்லா இடத்துக்கும் 1/4 மணி நேரம் கூட நிக்க முடியல ஒரு இடத்துல. எங்களை விட்டுட்டு கிளம்பிட்டாங்க, நீங்க எதோ முடியுங்கன்னு சொல்லிட்டு. அதாவது எப்படின்னா அவங்களுக்கு டைம் இல்ல, அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துக்கு போக வேண்டியது இருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு இப்ப கூட பிஸியா தான் இருப்பாங்க. போனோம், எல்லா ஊர்லயும் சாப்பாடு போடுறது, ஒரு 2 பேருக்கு சால்வை, 2 பேருக்கு வந்து குழந்தைங்கன்னா சாக்லேட்டு, அப்படி இல்லைன்னா நோட் புக்கு கொடுத்துட்டு அப்படியே அடுத்துன்னு 4 மணி வரைக்கும் வெயிட் பண்ணிலாம் சாப்பாடு வாங்கிட்டு போனாங்க. நல்ல சரமான கலப்பணி. நம்ம ஊர்ல வந்து பர்டிகுலரா எங்க ஊர்ல வந்து டிஃப்ரெண்டா இது கடலூர் ஓட்டி துறைமுகம் பகுதியில் பாத்தீங்கன்னா இந்த வீட்டு உபயோக பொருட்கள் இருக்குல்ல, இந்த இந்த பொருட்கள், அதை எப்படி சொல்றது, பாய் தலவாணி இந்த மாதிரியா, பெட்ஷீட், பாத்திரங்க. ஓகே, அந்த மாதிரி கொடுத்தாங்க துறைமுக பகுதியில. இதுல வந்து பாத்தீங்கன்னா திருப்பாப்புலியூர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா வேட்டி சேலை அந்த மாதிரி கொடுத்தாங்க. இதுல பேர் என்னது புதுப்பாளையம் சைடு பாத்தீங்கன்னா அது வந்து வேற இது கொடுத்துருக்காங்க. ஸோ ஆனா எல்லா இடத்துலயும் கம்பல்சரி சாப்பாடு போட்டிருக்காங்க. எல்லா இடத்துலயும் இப்ப கம்பல்சரி சிக்கன் பிரியாணி. ஓகேங்களா, வேற எதுவுமே இது கிடையாது. ஆமா, எல்லா இடத்துலயும் பிரியாணி தான் அதிகமா போட்டானுங்க. சைவன்ற பேச்சு இல்ல எங்க ஏரியாலுமே எல்லாருக்குமே மத்தியானம் வந்து பிரியாணி தான் எங்க ஏரியால. இப்ப இதுல இது என்ன பிராட்வேல பார்த்தேன் நாங்க காலையில அவ்வளவுதான். பசியில இருக்கிறவனுக்கு பிரியாணி போடணும் தான், அது மட்டும் இல்ல தயிர் சாதத்தை கூட ஒழுங்கா போடணும். அதான் அந்த விஷயத்துல நம்ம ஆளுங்க